அன்புகணிய தோழர்களுக்கு வணக்கம். ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு அல்லது பொய்யை திணிக்கிறதுக்கு தங்களோட ஆணவ அதிகாரத்தை எப்படியாவது இங்க நிலைநாட்டிடணும் அப்படின்னு ஒரு ஆணவ கர்வத்தோட சூழ்ச்சியோட பொய்கள் நிறைந்த வரலாற்றை எப்படியாவது இங்க நிலைநாட்டிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஆரிய கும்பல் வந்தேறி பார்ப்பன கும்பல் இங்க பயங்கரமான சூழ்ச்சியால செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கீழடியில கிடைச்ச மண்ட ஓடுகளை வச்சு 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் முகங்கள் அப்படின்னு வடிவமைப்பு பற்றி ஒரு செய்தி வந்துச்சு. அந்த செய்தி தமிழர்களுக்கு மகிழ்ச்சி தருதோ இல்லையோ, ஒன்றிய அரசுக்கும் பார்ப்பன கூட்டத்துக்கும் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி இருக்கு. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா ஏற்கனவே இந்த ஒன்றிய அமைச்சர்கள்லாம் செல்லாது, அதெல்லாம் முடியாது, கிளம்பு, நீ அறிவியல் ஆதாரத்தோட கொண்டு வா, இதெல்லாம் போதாது அப்படின்னு ஒட்டுமொத்த இந்த சனாதன சங்கி கும்பலும் அந்த ஒன்றிய அமைச்சருக்கு சொம்படிச்சிட்டு இருந்தாங்க. ஆமால்ல, அவர் கேட்கறது சரிதானே. அந்த கீழடியில இன்னும் ஸ்ட்ராங்கான அறிவியல் பூர்வமான அப்துல் கலாம் விட்டு அக்னி ஏவுகண் கொஞ்சோண்டு எடுத்து அந்த வேதியியல் பொருட்கள் இருந்துச்சுன்னா அறிவியல் ரீதி அப்படின்னு நம்ம அங்கீகரிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அது சரிதானே அப்படின்னு நிறைய பேர் இங்க சொம்படிச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த மண்டையோடு சம்பந்தமான செய்தி, அது 2500 வருஷம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றது, ஒரு இங்கிலாந்துல செய்தி நம்ம சொல்லுவோம். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆய்வகத்துல 3D முறையில ஒரு 2 முகங்கள் வடிவமைப்பட்டிருக்கு. இந்த முகம்தான் அது. நீங்களும் எல்லாத்தையும் பார்த்திருப்பீங்க. 80% அறிவியல், 20% கலையை பயன்படுத்தி, அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த முகங்களை வடிவமைப்பு செஞ்சிருக்கிறாங்க. இந்த வடிவமைப்புல இப்ப ஒன்றிய அரசு என்ன கேக்குது, அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை தான் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆய்வுல 80% அறிவியல் பூர்வமான தகவல் பயன்படுத்தி தான் இதை வடிவமைச்சிருக்கிறாங்க. ஒரு 20% கலை சார்ந்த அந்த நுட்பம் சம்பந்தமா வடிவமைச்சிருக்கிறாங்க. சிவகங்கை மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழடியில தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை அகழ்வு அந்த பணிகளை செஞ்சுட்டு வராங்க. கீழடியில நகர நாகரிகம் கட்டமைப்பு பற்றி தொல்லியல் சான்று மூலம் இங்க உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க மிக பழமையான உலகத்துக்கும் மூத்த குடிகள், உலகத்திலேயே மூத்த குடிகள், மிக பழமையான நாகரிகம் உள்ள ஒரு தமிழ் சமூகம் இங்க இருந்திருக்கு. தமிழர்கள் தான், தமிழர் வாழ்வியல் தான் நாகர்கள், அதுக்கு முன்னாடி ராயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். இப்ப பொதுவா நம்ம தமிழர்கள் சொல்றோம். அப்ப இவங்களோட வாழ்வு வரலாறு, இவங்களோட சுவடுகள்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது மிக மிக பழமையான ஒரு இடமாக கீழடி பார்க்கப்படுது. இப்ப நம்ம கூட ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம், நீங்க கீழடி மட்டுமே நீங்க ஆதாரமா தமிழர்கள் ஆதாரமா வச்சிருக்க முடியாது, வச்சிருக்க கூடாது, அது தப்பும் கூட. கீழடி அப்படிங்கிறது அது ஒரு பெருசா ஒண்ணும் கிடையாது. அது ஒரு தொழில் செஞ்ச பகுதி, ஒரு சின்ன இடம், ஒரு தொழில் செஞ்சிருக்கிறாங்க. உண்மையாவே தமிழர்கள் நகரமாக வாழ்ந்த பகுதிகளை ஆய்வு செஞ்சாங்கன்னா ஒட்டுமொத்தமாக பார்ப்பன கூட்டம் தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க போல. கிமு 6ஆம் நூற்றாண்டு அளவுல படிப்பறிவும் எழுத்தறிவும் எல்லாம் கத்துக்கிட்டு மேம்பட்ட சமூகமாக தமிழ் சமூகம் விளங்கினதை அந்த கரிம பகுப்பாய்வு கால கணக்கீடு மூலமா முதல்ல தொல்லியல் துறை உறுதிப்படுத்தினாங்க. அப்பயே இவங்களுக்கு வைத்திய கலைக்கிடுச்சு. அதை புத்தக வடிவத்தில் வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும், இந்த உலகம் அறிஞ்சுக்கணும் தமிழர் வாழ்வியல் வரலாறு, அது எவ்வளவு பழமையானது அப்படின்னு தொல்லியல் துறை சம்பந்தமான இந்த ஆய்வு சம்பந்தமான இந்த கீழடி ஆய்வை வச்சு உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு புத்தக வடிவில் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில அமர்நாத் ராமகிருஷ்ணன் தாக்கல் செஞ்ச கீழடி அறிக்கை சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி திருத்தம் செய்யுங்க அப்படின்னு காழ்ப்புணர்ச்சி ஆணவத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கிறாரு ஒன்றிய அமைச்சர். கீழடி தொடர்பான 982 பக்க ஆய்வறிக்கை அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த நிலையில அதை வெளியிட முடியாது அப்படின்னு ஒன்றிய அரசு அடாவடித்தனமா மறுத்திருக்கு. இந்த நிலையில தான் கீழடியில கிடைச்ச மண்ட ஓடுகளை வச்சு 2500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த தமிழ் முகங்களை வடிவமைப்பு செஞ்சிருக்குது லண்டன்ல, இங்கிலாந்துல. இந்த செய்தி தான் ஆரிய பாப்பன கூட்டத்தை ஆட்டம் காண வச்சிருக்குது. இதுல இருந்து இனிமே அவங்க தப்பிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க தமிழ்நாட்டில இருந்து அல்லது இந்தியாவில இருந்து யாராவது ஆராய்ச்சியாளர்கள் இதை வெளியிட்டாங்கன்னா, சொன்னாங்கன்னா அதை தடுக்கக்கூடிய அந்த வலிமை பவர் ஒன்றிய அரசுக்கு இருக்கு.
இப்ப இங்கிலாந்துக்காரன் சொல்றான் அப்படின்னா அது இந்தியா ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அது உலகம் ஏத்துக்கும், உலகம் வந்து அங்கீகரிச்சிடும். வந்து புரியுதா உங்களுக்கு? இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஆய்வகத்துல 3D முறையில 2 முகங்கள் வந்து சயின்டிபிக்கா டிசைன் செய்யப்பட்டிருக்கு. அதாவது 80% அறிவிலும் 20% கலவையும் பயன்படுத்தி அது வடிவமைக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே இந்த இந்த வடிவமைப்பு அப்படிங்கிறது தமிழர்கள் இல்லை, மனிதர்கள் நிமிர்ந்து அதை கொண்டாட வேண்டிய பதிவு. ஏன்னா தமிழர்களுக்கான ஒரு வாழ்வியல் வரலாறு நம்ம பார்த்த வேண்டாம். மனித சமூகம், மானுட வளர்ச்சி, மானுட பயணம் அப்படிங்கிறது இங்க தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் இங்கிருந்து தான் ராயர்களாக, அடுத்து நாகர்களாக, அடுத்து தமிழர்களாக பரிணமிச்சு போயிருக்கிறாங்க. அப்ப மனித சமூகத்தோட துவக்கமே எதுன்னு சொல்றோம்? தமிழ்நாடு. இந்த மண்டவோடு எங்கடா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா கொந்தகையில 800 மீட்டர் அகழ்வாராய்ச்சியில இந்த மண்டவோடு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கொந்தகை பகுதியில் வாழ்ந்த ஆண்கள் வந்து 8.7 அடியும், பெண்கள் வந்து 5.2 அடி உயரத்திலும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஆராய்ச்சி மூலமாக ஆய்வாளர்கள் வந்து கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கீழடி ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்ட பெரும்பாலான எலும்புக்கூடுகள் 50 வயது மனுஷங்களோடது. டிஎன்ஏ பகுப்பாய்வு நடத்தி இவங்க வந்து எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கான அடுத்தடுத்த கட்டங்களை அவன் நோக்கி அவன் போயிட்டு இருக்கிறான். இந்த அறிக்கை, இந்த அறிவிப்பு வெளியே வந்ததுன்னா உண்மையாகவே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனிதர்கள் கொண்டாடி புகழ்ந்து பேச வேண்டிய செய்தியா அது இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தான் அது தமிழர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கான ஒரு கொண்டாட்டமாக இருந்துடக்கூடாது. ஏன்னா மனிதர்கள் அப்படிங்கிறது ஒரு இடத்துல இருந்து தான் வளர்ச்சியாகி இனப்பெருக்கமாகி ஒவ்வொரு நிலப்பகுதியிலும் போயிருப்பாங்க. அப்போ தமிழ் சமூகம், தமிழ் மக்கள், தமிழோட வரலாறு தான் மிக பழமையானதுங்கிறத இது உறுதி செய்யப்பட்டோம். இப்படி அழுத்தமான அந்த ஆய்வு இருக்கு இல்லையா, ஒருபோதும் ஆரிய பார்ப்பன கூட்டத்தை நிம்மதியாக இருக்க விடாது. இதை தடுக்கிறதுக்கு ஏதாவது உலக அளவில் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. ஐயா நரேந்திர மோடி வந்து சாக்லேட் வாங்குறது கூட அமெரிக்காவோட சாக்லேட் வாங்குறதுக்காக அங்க கொரியர்லாம் பண்ண சொல்ல மாட்டார். அங்க போயிட்டு சாக்லேட் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இந்த மாதிரி வேலைலாம் தில்லாலங்கடி வேலை பண்ணுவார். ஆகுனா ட்ரிப்பு டூர் போயிடுவார். அதுக்கே டூர் போவார்னா இதை கெடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கோஷ்டிகள் என்ன பண்ணுவாங்க? அவா கோஷ்டிகள் இவரை விமானத்தை ஏற்றி விட்டு போவாங்க. இதை குழப்பறதுக்கு ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. வேணும்னா பாருங்க, ராஜஸ்தானு, பீகாரு, உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது ஒரு தொல்லியல் அகழ்வாராய்ச்சி செஞ்சோம், அதுல மகாபாரத காலத்துல வாழ்ந்த மனுஷங்களோட மண்டையோடு கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நாடகமாட இவங்க ரெடி ஆயிடுவாங்க, சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. தொலைஞ்சு போன சரஸ்வதி கிடைச்சிருச்சு அப்படின்வாங்க. ஏதாவது ஒரு போர்வெலை போட்டு தண்ணியை ஊற்றி எடுத்து விட்டு இந்த மதத்தை புண்படுத்துறது இல்லை. அவங்க ஒரு நாடகத்தை, அவங்க அரங்கேற்றக்கூடிய நாடகத்தை நம்ம முன்கூடியே நம்ம சொல்றோம். வேணா பாருங்க. இந்த நாடகம் நடத்துறதுல, இந்த தில்லாலங்கடி பண்றதுல இவங்க கை தேர்ந்தவங்க. இப்படி நாடகம் நடத்தி நாங்கள் தான் முதன்மையானவர்கள் அப்படின்னு நிலைநாட்டுவதற்கு அவங்க வந்து நாடகத்தை அரங்கேற்றுவாங்க, அல்லது அப்படியான நாடகத்தை நடத்துவதற்கு அவங்க திட்டமிட்டு இருப்பாங்க. ஏன்னா எப்பவுமே ஆரிய பார்ப்பன கூட்டம்ங்கிறது தொலைநோக்கு பார்வையோட தங்களோட கட்டமைப்பை நிறுவிட்டே இருப்பாங்க. தோழர்களே, கீழடி என்னும் சிறு தொல்லியல் ஆய்வுக்கு இப்படி நடுங்கிறாங்க அப்படின்னா உலகம் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய தமிழர் வரலாற்று எச்சங்களை மீட்டெடுத்தா வந்தேரி கூட்டத்தோட உண்மைத்தன்மை, அவங்க போடும் நாடகம் எல்லாமே மக்கள்கிட்ட வெளிப்பட்டுரும். இந்த ஆய்வு, இங்கிலாந்துல நடக்கக்கூடிய இந்த ஆய்வு உண்மையாகவே பாராட்டி மகிழ்கிறது. அந்த ஆராய்ச்சியாளர்களுக்கு பிபிஆர் மீடியா சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நாம உரித்தாக்கிக்கிறோம்.